வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் கொஸ்டின் நம்பர் 4ஓட தேர்ட் சப்டிவிஷன். tan theta divided by 1 minus cot theta is plus cot theta divided by 1 minus tan theta is equal to 1 plus secant theta cosecant thetaன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்பவும் போல் LHS ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனு காசுன்னு மாற்றிக்கிறோம். ஸோ sin theta divided by cos theta whole divided by 1 minus cos theta divided by sin theta cot. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் cos theta divided by sin theta the whole divided by 1 minus sin theta divided by cos theta. ஸோ எல்சிஎம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். சைன் பை காஸ் அப்படியே இருக்கட்டும், டினாமினேட்டரில் தான் எல்சிஎம் தேவைப்படுது. எல்சிஎம் எடுத்தால் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இந்த இடத்துல ப்ளஸ் மேலே இருக்கிற நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கிற டினாமினேட்டரை தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sin theta by cos theta whole divided by sin theta minus cos theta. டினாமினேட்டரில் இருந்தது நியூமரேட்டர் போலோம்ல. சரி, ஓகே, அது இன்னொரு ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம். sin theta minus cos theta whole divided by sin theta. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல sin theta divided by sin theta minus cos theta இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ப்ளஸ் cos theta divided by sin theta, இங்கேயும் ரெசிப்ரோக்கல் ஆகணும்ல, cos theta divided by cos theta minus sin theta. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், sin square theta divided by cos theta into sin theta minus cos theta. இப்போ இது ரெண்டுமே sin காஸில் தான் இருக்குது, பட் இங்கே sin முன்னாடி இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் பண்ணாலும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா sin theta முன்னாடி வந்துடும், cos theta பின்னாடி வந்துடும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது இதுக்கு எல்சிஎம் sin theta cos theta sin theta minus cos theta எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போது இங்கே மீதி இருக்கிறது என்ன இருக்குது, ஒரு சைன் தேவைப்படுது, கீழே டினாமினேட்டர் இருக்குது. அப்போ மேலே ஏற்கனவே sin theta, இப்போ இன்னொரு sin thetaவால் மல்டிபிள் பண்ணால் sin cube. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் வர்றதுக்கு ஒரு காஸ் மட்டும் தான் குறையாக இருக்குது. ஸோ காஸோட மல்டிபிள் பண்ணுறதுனால காஸ் கியூப் தீட்டா. இப்போ இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது a cube minus b cube is equal to a minus b a square plus ab plus b square. ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதில் சைனு, பிக்கு பதில் காசு, ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டோட கட் பண்ணியாச்சு. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்னது, 1 ப்ளஸ் சைன் தீட்டா cos theta divided by sin theta cos theta. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனி டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 divided by sin theta cos theta plus sin theta cos theta divided by sin theta cos theta. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதில் இது 1 ஆகிடும். ஸோ 1 by sin 1 by cos plus 1. இதை கோசிகன் தீட்டான்னு எழுதியாச்சு, 1 பை காஸை சீக்கன் தீட்டான்னு எழுதியாச்சு, ப்ளஸ் 1. அவ்வளோதான், ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு, ப்ரூவ்டு.